துவக்கத்தில் கரெக்டாக சொன்னீங்க. காமராஜர் ஆட்சின்னு தொடர்ந்துன்னு சொன்னீங்க. அதை துவங்கியது நான் இல்லை. இன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருப்பவர் செல்வ பெருந்தகை. அவர் தலைவராக வந்த உடனே முதல்ல ஒரு சுற்றுப்பயணம் வந்தார். வருகிற போது முதல் சுற்றுப்பயணத்தில் அவர் பேசியது, நான் தலைவராக வந்திருப்பது சும்மா அலங்காரத்துக்கு இல்லை, காமராஜர் ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய இலக்கு. பேசினாரா இல்லையா? டூர் பூரா வந்தார். நானா பேசினேன்? அதற்கப்புறமும் தொடர்ந்து பணம் பேசிட்டு வந்தார். ஒரு காலகட்டத்தில் அந்த ஆட்சி வரணும்னா எல்லா பூத்துல எங்க ஆள் இருக்குன்னு கேட்கறாங்க, நான் தமிழ்நாடு முழுக்க எல்லா பூத் கமிட்டியும் போடுறேன்னு சொல்லி மூத்த தலைவரான பீட்டர் ராமதாஸ் வச்சு தமிழ்நாடு முழுக்க எல்லா ஊர்லயும் பூத் கமிட்டி போட்டாங்களா இல்லையா? போட்டது மட்டும் இல்லை, அந்த பூத் கமிட்டிக்காரருக்கெல்லாம் ஒரு பெரிய கூட்டம் போட்டு இன்றைக்கு எந்த கட்சியும் 100% பூத் கமிட்டி போடல, நாங்க தான் போட்டிருக்கோம், வலிமையா இருக்குன்னு சொன்னாங்க. ரைட். அடுத்து ஒன்று சொல்றேன். இன்சார்ஜ் செக்ரட்டரி சோடங்கர் அவர் என்ன சொன்னாரு? ஒரு அரசியல் கட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பதுதான் விரும்புவாங்க, அதிகாரமே வேணான்னு சொல்றதுக்கு அரசியல் கட்சி தேவையில்லை, அதற்கு நாங்களும் விதிவிலக்கு இல்லை, தமிழ்நாட்டில் நாங்களும் ஆட்சிக்கு வரணும் விரும்புகிறோம் சொன்னாரா இல்லையா? அதோட நிறுத்தினாரா? தமிழ்நாட்டில் பாதிக்கு மேற்பட்ட இடங்கள்ல நான் காங்கிரஸ் கட்சி முழு கவனத்தை செலுத்துகிற தொகுதிகளை தேர்ந்தெடுத்து அதில் இன்டென்சிவா நாங்க இப்ப இருந்தே ஒர்க் ஆரம்பிக்கிறோம் சொன்னாரா இல்லையா? நான் இதெல்லாம் பேசவே இல்லையே. நான் எப்ப பேசினேன்னா, காமராஜரை பற்றி தரக்குறைவாக பேசுகிற போது, அதிலும் குறிப்பாக நான் அந்த சம்பவத்தையும் சொன்னதுதான் உங்களுக்கு வலிக்குது. தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய டிபிக்கள்ல காமராஜருக்காக தான் நாங்க ஏசி போட்டோம்னு சொன்னது பச்சை அயோக்கியத்தனம். போடாது மட்டும் இல்ல, ஒரு சம்பவத்தை சொல்றவங்க எப்படிங்கிறதுக்கு அப்பதான் சொன்னேன். 71 தேர்தலுக்கு பின்னாலே திருச்சிக்கு வந்திருந்த காமராஜர் அவர்கள் கரூருக்கு போகிற போது அவரோடு பின்னால நானும் போனேன். அப்ப நீரிழிவு நோய் அவருக்கு வந்திருந்த நேரம். அவருடைய பிஏவா இருக்கிறவங்க எங்க போனாலும் அப்பெல்லாம் போற வழியில் இருக்க டிபி எங்கெங்க இருக்குன்னு குறிச்சிட்டு போவாங்க. அந்த டிபி கிட்ட நிறுத்துவாங்க. அவர் இறங்கி போயிட்டு வருவாரு, இல்லைன்னா இல்ல போங்கன்னு சொல்லுவாரு. அந்த நாள் மட்டும் திருச்சியிலிருந்து போகிற போது உங்களுக்கு தெரியும், திருச்சிக்காரங்க பெட்டாயத்தில் ஒரு டிபி இருக்கு, குளித்தலையில் ஒரு டிபி இருக்கு, மாயனூர்ல ஒரு டிபி இருக்கு, கரூர்ல ஒரு டிபி இருக்கு. இங்க புறப்படுறாரு, எல்லா டிபியினுடைய மெயின் கேட்டையும் மூடி பூட்டு போட்டாங்க. போனா எங்க முதல்ல பெட்டாயத்தில் வேணான்னாரு, குளித்தலை போய் நிறுத்தலாம், அங்கே போனா பூட்டி இருக்கு. அதுக்கப்புறம் முழுசா விசாரிச்சாதான் இந்த மாதிரி நிலைமை. என் கண்களுக்கு முன்னாலே இன்னும் வயிறு எரியுது. அவ்வளவு பெரிய தலைவன் குளித்தலை தாண்டி கொஞ்சம் போது சிறுநீர் கடிக்கணுங்கிற ஒரு நிலைமை வந்த நேரத்தில் சாலை ஓரத்தில் சாதாரண மனிதர்கள் போல போயிட்டு போனார். அதற்கு அவர் வருத்தப்படவே இல்லை. இவர்கள் செய்த காரியத்துக்கு எந்த ஒரு தப்பா ஒரு விமர்சனம் கூட பண்ணல. அவர் பின் பண்ணாம இருக்கலாம், ஆனா அதை பார்த்த நான் இருக்கேன்ல, இன்னைக்கு அந்த சம்பவத்தை சொல்லாமல் இருக்க முடியாது. ஒரு சிறுநீர் கழிப்பதற்கு கூட அவருக்கு அனுமதி தரக்கூடாது என்கின்ற வக்கர புத்தி படைத்த இவர்கள் அவருக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற டிவியில ஏசி போடுறேன்னு சொன்னா என்ன திமிரு இருக்கும் அப்படின்னு தான் பேச ஆரம்பிச்சேன். அப்ப இதுல இருந்து நம்ம செல்வ பெருந்தகையும் கிரீஷ் சோடங்கரும் சொல்லுகிற அவருடைய கருத்துக்களை பலப்படுத்தணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தானே நானே ஆட்சி வேணும் அதிகாரம் வேணும்னு பேசினேன். அப்ப தொடர்ந்து பேசுனது உண்மை. தொடங்கியது கிரீஷ் சோடங்கரும் நம்முடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை. வேணான்னு யார் சொல்றாங்க? அதையும் கொஞ்சம் சொல்லிருங்கடா. சிதம்பரம் சொன்னாரா? இல்லைங்க, நான் ஏன் கேட்கறேன்னா, சில நேரங்களுக்கு கரெக்டா நம்ம பேசிடணும்ல, அதுக்காக கேட்கறேன். சிதம்பரம் கேட்டாருங்கிற மாதிரினாக்கா அதுக்கு ஒரு பதில் தான், நீங்க கேட்டா அதுக்கு ஒரு பதில் தான், நான் கேட்டா அது பதில் தான். பொதுமைப்படுத்த முடியாது. இப்ப பத்திரிகையில வந்த செய்தி சிதம்பரம் தான் 3/4 மணி நேரத்துக்கு மேல இந்த கூட்டணி தான் நீடிக்கணும், அதிகாரம் இருந்தாலும் பேசக்கூடாதுன்னு சொன்னார். இப்ப நான் என்ன கேட்கிறேன், சிதம்பரம் ஒரு பெரிய அறிவாளி, பெரிய பொருளாதாரம் மேல, அவருக்கு முன்னால ஒரு சாதாரண கிராமத்துக்காரன் தான், அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியுது,
அதிகாரத்துக்கு எம்பியும் நீயும் உங்க பையனும் மட்டும்தான் இருக்கணும். காத்தான் கருப்பேன் சுப்பேன் இந்த கட்சியில் இருக்க எவனும் பஞ்சாயத்து மெம்பரா கூட வரக்கூடாதா? இந்த கட்சி உங்களை எவ்வளவு உயரத்தில் உட்கார வைத்தது. நீங்க நினைச்சிருந்தா நீங்க ஒரே ஆள் மட்டும் நினைச்சிருந்தாலே தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய பலமான கட்சியா ஆட்சிக்கு வரக்கூடிய இடத்துக்கு உருவாக்கி இருக்க முடியும். அதை உருவாக்காது உங்கள் தவறா எங்கள் தவறா? தப்பு செஞ்ச நீங்களும் உங்க பையனும் எம்பியா இருக்கணும், தப்பே செய்யாத காத்தாலும் கருப்பனும் சுப்பனும் தண்டனை அனுபவிக்கணுமா? இது என்ன நியாயம் எனக்கு புரியல. பஞ்சாயத்து போர்டில் கூட காங்கிரஸ்காரனே எவனும் மெம்பரா வரக்கூடாதுன்னு ஒரு நிலைமை இருக்கு. நீங்க தேடி பிடிச்சு பாருங்க, அப்பதான் தெரியும். ஒரு 10 எம்எல்ஏ 10 எம்பியை மட்டும் விட்டுட்டு கீழே கட்சியே இல்லாத நிலைமை உருவாக்குறதுக்கு பேர் தான் தோழமையா அப்படிங்கிறது. இதெல்லாம் விமர்சிக்கிற போதுதான் இங்க போகிற போது தெரிஞ்சது. அதை நான் சொன்னோம். நான் ஒன்றில் தெளிவாக இருக்கிறேன். உங்கள் மூலமாக நான் தெளிவா சொல்றேன். நான் காமராஜரை பார்த்துத்தான் காங்கிரஸுக்கு வந்தேன். என்னுடைய 54 55 நினைக்கிறேன், 6 வயசு எனக்கு. எங்க பக்கத்து ஊருக்கு காமராஜர் வர போது எங்க மாமா ஒருத்தர் தோல்ல தூக்கி வச்சு அதோ பாடுறா அவருங்க. அந்த முதல் பார்வையிலேயே அவர் என்னுடைய உள்ளத்தில் அமர்ந்துட்டார். அதற்கு அப்புறமா தான் நான் காங்கிரஸ் 68 தான் நான் மெம்பர் ஆனேன். அந்த காமராஜரை பற்றி பேசுகிறதோ அன்றைக்கு சொன்னதை மீண்டும் சொல்லுகிறேன். காமராஜரை பற்றி இழிவாக பேசியதற்காக பேசிய அந்த பாராளுமன்ற உறுப்பினர் மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லை என்றால் அந்த கட்சியுடைய தலைவர் வருத்தமாவது தெரிவிக்க வேண்டும். இல்லை என்றால் கட்சி செய்கிறதோ இல்லையோ இந்த தனி மனிதன் உங்கள் ஆட்சியை கவிழ்ப்பான்னு சொன்னேன். அது இன்றைக்கு நான் மாறல. இது தவறு என்று யாராவது சொல்லுவார்களா? அகில இந்திய தலைவராக வேணாலும் இருக்கட்டும், மாநில தலைவராக இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும். இப்ப சத்தியமூர்த்தி போன்ல தானே காங்கிரஸ் அலுவலகம் நடக்குது. தேராம்பேட்டை காமராஜர் அரங்கத்தில் தானே நாளைக்கு பொதுக்குழு கூடுது. அந்த இடமெல்லாம் யார் உருவாக்குனது? காமராஜர் தானே. அந்த காமராஜரை பற்றியே இழிவாக பேசுகிற போது அதற்கு பின்னாலே இந்த கட்சியும் தலைவர்களும் இல்லை என்றால், இந்த கட்சியில் இருக்கிற கடைக்கோடி தொண்டன் அடிபட்டால் உதைப்பட்டால் அவனை நீங்கள் காப்பாற்றுவீர்கள் என்று எப்படி நம்ப முடியும்? எதையும் எதிர்பார்க்காத தொண்டன் இருக்கான்ல, அவன் முழுமையாக அவனுடைய குரல் தான் என்னுடைய குரல். என்னுடைய குரல் தனிச்சு கூட சொல்ல மாட்டேன். என்னை விட இன்னும் தீவிரமா இருக்காங்க. காமராஜரை நம்ம தெய்வமா நினைக்கிறோம், அவரை பத்தியே கேவலமா பேசினாலும் பதில் சொல்லாம கூட்டணி என்பது நம்முடைய தன்மானத்துக்கு விடப்பட்ட சவால்ங்கிறாங்க. அது எந்த தலைவராக இருந்தாலும் உங்க கூட்டணி தலைவர்கிட்ட சொல்லி அதுக்கு முதல்ல வருத்தம் தெரிவிக்க சொல்லுங்க, அப்புறம் பேசுவோம். ஆட்சியில பங்குன்ற விஷயத்துல காங்கிரஸ் கேட்கணும்ன்றதுல நீங்க உறுதியா இருக்கீங்களா? தலைவர்கள் சமரசமா போன மாதிரி இல்ல, அதுல அவங்க கேட்கலன்னு சொல்லலையே. எங்க இவ்வளவு நேரம் என்னங்க சொன்னேன்? எங்க மாநில தலைவர் அதை ஏற்கனவே சொல்லியிருக்காருங்க. இன்சார்ஜ் செக்ரட்டரி கிரீஷ் சோடங்கர் அவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால அவங்க தலைவர்கள்லாம் சொல்றதான் நானும் ஆமா போடுறேன். சரி, அரசியல் கட்சி இருக்கு, நான் எம்பியா வரணும்னு சொல்லல, நான் மந்திரியா வரணும்னு சொல்லல. ஆனால் இந்த கட்சியை சேர்ந்தவர்கள் அதிகாரத்தில் வரணும். ஏங்க, ஒரு கோயில் ட்ரஸ்டியா கூட காங்கிரஸ்காரன் வரக்கூடாதா? அப்புறம் என்ன கூட்டணி? ஏதோ ஒரு பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய சின்ன கிராமத்தில் இருக்கக்கூடிய கூட்டுறவு சொசைட்டி இருக்குல்ல, அதுல ஒரு டைரக்டர் கூட வரக்கூடாதா? ஒரு 10 எம்எல்ஏ 10 எம்பி இருந்தா மட்டும் போதும்னு நினைச்சா நீங்க எல்லாம் கட்சி நடத்துறதை விட கலைச்சிட்டு போயிடலாம். லட்சக்கணக்கான கிராமங்கள் இருக்கு. அந்த கிராமத்தில் இருக்கிற கோஆபரேட்டிவ் சொசைட்டில ஒரு மெம்பரா வரக்கூடாது, ஒரு கோயில்ல ட்ரஸ்டியா வர்றது கூட வழி இல்ல, ஒரு பஞ்சாயத்து போர்டுல இருக்க மெம்பரா வர்றது கூட கூடாது அப்படின்னு சொன்னா கட்சி எதுக்கு நடத்துறோம்? இந்த நாட்டுக்கே அடிமையை அவனு இருக்கக்கூடாது சுதந்திரம் வாங்கின கட்சி, சுதந்திரமே வேணான்னு சொல்லி அதனால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி கிட்ட கை கட்டி வாய் பத்தி நிக்கணும்னா இந்த கட்சி இருப்பதை விட கலைத்து விடுவது மேல். இது என்னுடைய கருத்து. சார், கூட்டணி என்பது வேற. நீங்க அதாவது மீடியாக்காரர்கள் முதல்ல தெளிவா இருந்தாலும் மக்கள் தெளிவா இருப்பாங்க. நான் கூட்டணி கூட நான் சொன்னேன். தன்மானம் அதை விட முக்கியம் இல்ல. உங்களுடைய தனித்துவத்தை இழந்து விட்டால் உங்களை எவனும் மதிக்க மாட்டான். இந்த கட்சியினுடைய உயிர் மூச்சாக விளங்குகிற காமராஜரை பற்றியே இழிவாக பேசுகிற போதே அதற்கு பதில் சொல்லல, கண்டிக்கலனா இந்த கட்சியை பொதுமக்கள் சாதாரண மாடு மேய்க்கிற கூட எப்படி மதிப்பான்? அதை நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். கூட்டணி யாரு கூட வேணாலும் சேருங்க, எப்படி என்ன நாட்டில் அப்படிதான் இருக்கிற நிலைமை. இவர் கூட தான் சேரணும். பிஜேபி ஒன்றை தவிர யாரு கூட வேணாலும் கடந்த காலத்தில் சேர்ந்திருக்கோங்கிறதா உண்மை. அதனால நான் இல்லைன்னு சொல்லல.
ஆனால் நம்முடைய தனித்தன்மையை, நம்முடைய மரியாதை, தொண்டருடைய மரியாதையை காப்பாற்ற வேண்டியது கட்சியுடைய கடமையா இல்லையா? அதை நான் நினைவுபடுத்துறேன். தமிழகத்துல ஆட்சியில பங்குன்னு கேட்கறது ஒரு பெரிய குழப்படியை ஏற்படுத்துது. ஏன் ஏற்படுத்து? யாரு சொல்றா? தம்பி, நான் என்ன தெளிவா கேட்கிறேன். இன்னார் சொல்றாங்கன்னு சொல்லுங்க, இல்ல இந்த கட்சி சொல்லுதுன்னு சொல்லுங்க, இல்ல நான் நினைக்கிறேன்னு சொல்லுங்க. யார் சொல்றா? கூட்டணி ஆட்சி கேட்பதே குழப்பம், அது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராதுன்னு யார் சொல்றா? அதை தாங்க யாருன்னு கேக்குறேங்க. பொதுவா நீங்க உயிரோடு இருக்க கூட பிடிக்கலன்னு சொல்லி 10 பொதுவா சொல்லிட்டு இருக்காங்க, செத்து போயிருவீங்களா? நான் என்ன கேட்கிறேன், நேரடியா கேட்டாதான் நேரடியா பதில் சொல்ல முடியும். யார் சொன்னா? யார் சொன்னா? அட யாரு சொன்னான்னு கேட்டா ஏன் சார் திரும்பி திரும்பி யாரு சொன்னாலும்? ஐயோ, யாரு சொன்னான்னு தாங்க கேக்குறேன். அவர் தான். ஓ, திமுக தலைவர் அவர் போட்டாங்களா? ஏங்க, நாங்க சொன்னா தப்புங்கிறீங்க, அவருக்கு இப்ப எனக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க? காங்கிரஸ்ல காங்கிரஸ் தலைவர் தான் சொல்லணும் அப்படிங்கிறீங்க, ஆனா திமுக தலைவர் தானே சொல்லணும். ஓ, நீங்களா கற்பனையில இருக்கீங்க. உங்களுக்கு பெரியசாமி எவ்வளவு நாளா தெரியும்? உங்களுக்கு முன்னாலே எனக்கு தெரியும். அதனால கற்பனையில் பேசினா பேசிட்டு இருக்கலாம், ஒன்றும் இல்லை. நாம் சீரியஸா பேசிட்டு இருக்கிறோம். நான் என்ன சொல்றேன், அந்த கட்சியுடைய தலைவர் சொன்னால்தான் பதில் சொன்னா இந்த கட்சிக்கு தலைவர் சொல்லணும்னா அந்த கட்சியில் இருக்க பெரியசாமி சொல்வதை எப்படி எடுத்துக்குவீங்க? அதுதான் என்னுடைய கருத்து. ஒரு தலைவர் நாளைக்கு கூட சொல்லட்டும், இன்னும் சொல்லியே. சரி, நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். அதுல இன்னொன்னு சொல்றாங்க, அந்த கட்சியில் இருக்கவங்க தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிக்கிற பேச்சுக்கு இடம் இல்ல, தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்கொள்ள மாட்டாங்களாம். அட பாவிகளா, இந்தியாவிலேயே முதல்ல ஒரு கூட்டணி ஆட்சியே தமிழ்நாட்டில் தான் இருந்துச்சு. இது இந்த பாலபாடம் கூட தெரியாமல் இந்த பெரிய கட்சியோட மேதாவிகள் தலைவர்களா இருக்காங்க. 52 முதல் தேர்தல் சுதந்திர இந்தியாவில், அதுல இந்தியாவிலே ஒரு மாநிலத்தில் காங்கிரஸ் பெருவெற்றி அடையாத, பெரும்பான்மை இல்லாத ஒரு வெற்றி வந்தது தமிழ்நாட்டில் தான். தனி கட்சி ஆட்சி வர முடியல. என்ன செய்யறது தெரியல. ஏன்னா அதுக்கு முன்னால இந்த கூட்டணி எல்லாம் பழக்கம் இல்ல நாட்டில். அப்ப தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் காமராஜர் உள்கட்சியில் மாற்று கருத்தாக இருந்தாலும் கூட ராஜாஜனை போய் எப்படியாவது இதை செய்யணும் என்றார். அன்றைக்கே இந்தியாவில் கேரளாவுக்கு முன்னாலே, பெங்காலுக்கு முன்னாலேயே தமிழ்நாட்டில் தான் கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்துருமோ அப்படிங்கிற நிலைமை இருந்த காலம். அதை தவிர்ப்பதற்காக அன்றைக்கு மாணிக்கவேலு நாயக்கரோடு அவர் வச்சிருந்த ஒரு கட்சியில 6 எம்எல்ஏ, ராமசாமி படையாச்சர் உழைப்பாளர் கட்சி, அவருக்கு 18 எம்எல்ஏ, அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு கூட்டணியில சேர்த்து அவர்களையும் மந்திரியாக்கி கூட்டணி அமைச்சரவை என்கின்ற ஒரு புதிய பார்வையே இந்தியாவிலே இந்த தமிழ்நாட்டில் தான் வந்துச்சு அப்படிங்கிறது கூட தெரியாம பேசுற அந்த கட்சி, அந்த தலைவர்கள் பெரிய அறிவாளிகள் நீங்க நினைச்சுக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும்? 5 வருஷம் திமுக ஆட்சி எப்படி பாக்குறீங்க? முதலமைச்சரா மு.க. ஸ்டாலின் அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கு? உங்களுக்கே தெரியும். உங்க வீட்டுக்கு எவ்வளவு வாடகை கட்டிங்க 4 வருஷத்துக்கு முன்னால? கரண்ட் பில் எவ்வளவு கட்டிங்க? இப்ப எவ்வளவு கட்டுறீங்க? ஹவுஸ் டாக்ஸ் 4 வருஷத்துக்கு முன்னால கட்டிங்க, இப்ப எவ்வளவு கட்டுறீங்க? ஒண்ணு வேணாம். ஹோட்டலுக்கு போறீங்க, 4 வருஷத்துக்கு முன்னால இட்லி எவ்வளவு, சாப்பாடு எவ்வளவு, இன்னைக்கு எவ்வளவு? வெளியில போகிற போது உங்களுடைய செலவுகள் கூடி இருக்கு, ரைட். உங்களுடைய வருமானம் கூடி இருக்கா? இந்தியாவிலேயே நான் ஒண்ணு சொல்றேங்க, ஒரு கடன் வாங்குறோம்னு சொன்னா, நான் இதை கேட்கறது அறிவுபூர்வமாக தான் கேட்கிறேன், யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்ப நான் கடை வாங்குறேன்னா, ஒரு 5 லட்சம் ரூபாய் கடை வாங்குறேன், ஒரு 15 லட்சம் ரூபாய்க்கு வீடு வாங்கினேன், அதுக்கு இந்த போட்டு கடன் வாங்கி வீடு வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது நியாயம் இருக்கு. ஒரு தொழில் தொடங்குறேன், அதுக்காக கடன் வாங்குறேன், நியாயம் இருக்கு. இப்படிதானே வாங்குவாங்க. ஒரு நிலம் வாங்குறேன், கடன் வாங்குறேன்னு. தமிழ்நாடு அரசு இந்த 4.5 ஆண்டுகளில் 5 லட்சம் கோடி புதிதாக கடன் வாங்கி இருக்கிறது. இது அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. நான் தெரிந்து கொள்ள விரும்புவது, கடன் வாங்கிய 5 லட்சம் கோடியை எதில் முதலீடு செய்திருக்கிறார்கள்? கடன் வாங்கி சுற்றுலா போக மாட்டான், இதுக்காக முதலீடு தானே பண்ணிருப்பான். அது 5 லட்சம் கோடிங்கிறது கற்பனை பண்ண முடியாத தொகை. அந்த பணத்தை எதிலே முதலீடு செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை நாமும் ஆதரிப்போம். அந்த முதலீடு என்பது திரும்பி ரிட்டர்ன் வரணும்ல, வருமானமா? அது ஏதாவது வருதா?
அப்படி வரலன்னா ஏற்கனவே பொருளாதாரத்தில் சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கிற தமிழ்நாடு இந்த 5 லட்சம் கோடிக்கு வட்டி மட்டும் எவ்வளவு வரும் யோசிச்சு பாருங்க. அதுவும் புதிதாக கட்ட வேண்டி வரும். வட்டிக்கு வட்டி போட்டா என்ன ஆகும்? தமிழ்நாடே விற்க வேண்டிய நிலைமை வந்துடும். அதை கண்டு நான் அஞ்சுகிறேன். எனக்கு வயசாயிடுச்சு சார். இன்னும் 2 வருஷமோ 3 வருஷமோ இல்ல எப்பவோ தெரியாது. ஆனா நீங்க எல்லாம் இளைஞர்கள், உங்க காலத்துல எதிர்காலத்துல அப்படி ஒரு நிலைமை வந்தா உங்க கதி என்ன ஆகும்? உங்களுக்காக தான் நாங்க பேசுறோம், எங்களுக்காக அல்ல. இப்ப முக்கியமா டெல்லியில் நடந்த கூட்டத்தில் ஒரு தரப்பினர், அதாவது உங்களுடைய நிர்வாகி மட்டும் தாவேகாவுடன் கூட்டணி போகலாம் என்று சொல்லியிருக்காங்க. இல்ல, அதாவது என்னன்னு கேட்டாங்க, டெல்லி கூட்டத்தில் என்ன நடந்துச்சுன்னு முழுமையாக நான் சொல்வது நியாயம் இல்லை. காரணம், அந்த கூட்டத்தில் நான் இல்லை. உங்களுக்கு தகவல் தெரிஞ்சு சொல்லியிருக்கீங்கன்னா அப்படி ஒரு கருத்து இருக்குன்னு நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா உங்களை நம்பி நான் ஏத்துக்கிறேன். அது தவறு இல்லை. இப்ப எப்படி தவறா இருக்க முடியும்? நான் முன்னாலே சொன்னேன்ல, திமுக கூட நிரந்தரமா இருக்கணும்னு சொல்றவங்களுக்கு பிஜேபி எதுக்குன்னா கூட இருக்கணும்னா, அதே பிஜேபி ஆட்சியில திமுக இருந்துச்சா இல்லையா? வாஜ்பாய் இருக்கிற போது இவங்க இருந்தாங்களா இல்லையா? இன்னொன்னு நான் சொல்றேன் சார், இந்திய நாட்டுடைய வரலாறுலேயே சிறுபான்மை சமுதாயம் அதுக்கு ஆதரவா இருக்கணும்னா திமுக கூட்டணி இருக்கு சொல்றவங்களுக்கு சொல்றேன், மிக மோசமான ஒரு சம்பவம் என்பது குஜராத் கலவரம். கரெக்டா? அந்த குஜராத் கலவரம் நடக்கிற போது முதலமைச்சராக அங்கிருந்தவர் இப்ப இருக்கிற பிரதம மந்திரி மோடி, பிரதமராக இருந்தவர் வாஜ்பாய். அந்த வாஜ்பாயே சொன்னது, குஜராத் முதலமைச்சர் மோடி ராஜ தர்மத்தை கடைபிடிப்பது நல்லது. பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்ட போது அந்த நேரத்தில் திமுக அந்த கொல்லப்பட்டது அந்த சம்பவத்திற்கு கண்டிச்சு ஏதாவது சொன்னாங்களா? பாராளுமன்றத்தில் பிஜேபி உறுப்பினர்களை ஆதரிக்காத போது இவர்கள் ஆதரித்தார்கள். அந்த கலவரம் செய்கிற போது மோடியை அப்போதே ஆதரித்தார்கள். இது என்னுடைய கடந்த கால சம்பவத்தை நான் சொல்றேன். ஆமாவா இல்லையா அந்த கட்சி சொல்லட்டும். அதனால இது போலித்தனமா பிஜேபியை காட்டி சொல்வதில்லை, நீங்கள் என்ன செய்கிறீர்கள் ஒன்று. அது தமிழ்நாட்டுக்குள்ளே வருவோம். இஸ்லாமியரிடம் நான் இதை சொல்வதற்கு என்ன ரைட் இருக்குன்னா, குடியுரிமை மசோதா என்று புதிதாக பிஜேபி கொண்டு வந்து சிறுபான்மை இஸ்லாமியர்களுக்கு எதிராக வந்தபோது தமிழ்நாட்டில் நடந்த கண்டன கூட்டங்களில் இஸ்லாமியர் அல்லாத ஒரு அரசியல்வாதி அதிகமான கூட்டங்களில் பேசியவன் நான் தான். அந்த அடிப்படையில் கேட்கிறேன், ஒரு யாரோ ஒருவர் எந்த கொலை வழக்கில் சிறைக்கு போனாலும் சரி, அந்த சிறைக்கு போனதற்கு பின்னால அந்த சிறை எங்க இருக்கிறதோ அந்த மாநில அரசுக்கு அந்த சட்ட ரீதியாக அவர்களை தண்டனையை குறைப்பதோ விடுதலை பண்ணுவதோ அவர்களுக்கு சட்ட ரீதியாக உரிமை இருக்கு. சரியா? உங்களுக்கு புரியணும்னு சொல்றேன். லீலாவதியை கொண்டாங்கல்ல, கம்யூனிஸ்ட் கட்சி லீலாவதிய, அவர்களை முன்னாலே விடுதலை பண்ணது திமுக ஆட்சியா? உங்களை போல பிரஸ்காரங்க புரிஞ்சுக்க வேண்டியது. மதுரையில் இருக்க தினகரன் அந்த அலுவலகத்தை கொளுத்தி விட்டாங்களா? கொளுத்தி விட்டு 3-4 பேர் உள்ளே கருகி செத்தாங்களா? கருகி செத்ததுக்கு காரணம் யாரு கொளுத்தி விட்டாங்கன்னு வீடியோ ஆதாரமே நீங்களா கொடுத்தீங்களா? அவளை கைது பண்ணி ஜெயிலில் போட்டாங்களா? அவங்களை விடுதலை பண்ணது ஆட்சி தானே, தமிழ்நாடு அரசு தானே. அப்ப அந்த சட்ட ரீதியாக அவர்களை விடுதலை செய்ய மாநில அரசுக்கு உரிமை இருக்கு. இவங்க எல்லாம் உறுதியாக இவர்கள் குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்பட்டவர்களே நீங்கள் விடுதலை செய்ய முடியும் என்றால், சந்தேகத்தின் அடிப்படையில் மட்டுமே கோவை கலவரத்தில் கைது செய்யப்பட்டு இன்றும் 22 பேர் 30 ஆண்டுகளாக கோவை சிறையில் இருக்காங்கல்ல, அவங்களை விடுதலை பண்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குல்ல, ஏன் பண்ணல? இதுக்கு பேர் தான் சிறுபான்மை சமுதாயத்துக்கு பாதுகாப்பா? ஆகவே பேசுவதெல்லாம் அப்படியே ஏற்றுக்கொண்டு பேசுவதில்லை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இப்ப நான் சொல்ற விஷயம் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆமா என்று அவர்களே நினைக்கிற நிலைமை தான் இருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் தங்களுடைய சுயத்தை இழந்து விட்டோமோ என்று நான் நினைக்கிறேன். ஒரு காலத்துல கல்வி அறிவு இல்லை, ஆனா யாரையும் அவன் புரியலனாலும் தெரிஞ்ச விட்டு விவாதித்து தெரிந்து ஒரு முடிவுக்கு வந்தான். இப்ப கல்வி அறிவு வந்துருச்சு, ஆனால் எதையுமே ஆழமாக பார்க்கறது இல்லை. அதனாலதான் பல விஷயங்கள் நமக்கு புரியல. உங்களுக்கு இன்னொரு சொன்னா இதெல்லாம் ஞாபகப்படுத்துறது ஒரு வழி இல்லை. இந்த திருச்சியினுடைய வரலாற்றுல, இந்த வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய களங்கம், மிகப்பெரிய கரை, மறக்க முடியாத ஒரு போராட்டம் கிளை விடுதி போராட்டம். அது ஏன் வந்துச்சுன்னு தெரியுமா?
யாருக்காவது தெரியுமா? அதுல நான் தான் அக்யூஸ்டு. அப்ப கல்லூரியுடைய மாணவர் பேரவை தலைவர். கிளைவ் விடுதின்னு இப்ப இருக்கிற உங்க வயதுக்கு தெரியாது. தெப்பகுளத்துக்கு கீழ்பக்கத்தில் அந்த பில்டிங் இருக்கு. அந்த சதோட அந்த விடுதியவே மூடிட்டாங்க. ஃபாதர் எராட் ஜெர்மனிக்காரர் வாழ்க்கையே ஒப்படைத்துக் கொண்டு அங்கே இருந்தவர். அங்கே படிக்கிற அந்த மாணவர்கள் ஹைஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் வரணும்னா தெப்பகுளத்தினுடைய வடகரையில் இருக்க அந்த சின்ன பாதை வழியா அப்படி வரணும். அப்படி வருகிற போது ஒரு நாள் அதிலே ஒரு பெண்மணி, எல்லோருக்கும் தெரிந்த ஒரு தவறான வாழ்க்கை வாழ்கிற ஒரு பெண்மணி வாழ்ந்து கொண்டிருந்த இடம். அந்த வீட்டுக்கு காலையில் இந்த மாணவர்கள் 9:30 மணி போல போகிற போது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முழு பாதுகாப்போடு அந்த வீட்டுக்கு முன்னால வந்து இறங்குறார். என்னன்னா அந்த வீட்டில் ஒரு மந்திரி இருக்கிறார், அவருக்கு பிறந்த நாளா அந்த வீட்டுக்கு. இந்த மாணவர்கள் இளைஞர்கள் தானே, அதனால அந்த வீட்டை பார்த்து ஐயோ மாமா மாமான்னு பேச ஆரம்பிச்சாங்க போலீஸை பார்த்து. அதில் வந்த கோபம் ரவுடிகளை விட்டு அந்த ஹாஸ்டலுக்குள்ள இந்த மாணவர்கள் அடிச்சாங்க. அதற்கப்புறம் ஒரு ரியாக்ஷன் வந்த உடனே காவல்துறையினர்கள் அதற்கு உள்ளேயே பூந்து அடிச்சார்கள், நொறுக்குனாங்க, ரத்தம் சிந்தி கிடந்துச்சு. ஒன் மேன் கமிஷன் போட்டாங்க, குப்பண்ணன் கமிஷன். அவர் வருகிற போது பல இடத்துல ரத்தம் இருக்கிற போது அவர் கேட்டார், ஐயோ இப்படியா ரத்தம் சிந்தி இருக்கு. அப்ப கூட வந்த அதிகாரி டிஐஜி யாருன்னு தெரிஞ்சுங்க, அதே டிஐஜி தான் சிதம்பரத்துல அண்ணாமலை யூனிவர்சிட்டியில உதயகுமார் அடிச்சு கொண்ட போது அங்கிருந்த அதிகாரி. திஸ் இஸ் நாட் ஹியூமன் பிளட், திஸ் இஸ் கோட்ஸ் பிளட். இவ்வளவும் முதலமைச்சராக இருக்கிற போதே எல்லோருக்கும் தெரிந்த ஒரு தவறான வாழ்க்கை வாழ்கிற ஒரு பெண் வீட்டுக்கு முன்னாலே அரசு பரிவாரங்களோடு போலீஸ் துணையோடு அங்கே வந்து நிற்கிற போது இந்த பையங்க கேலி பண்ணாங்க. இதெல்லாம் நம்ம மறக்க முடியுமா? ஏன்னா அதுக்கு நாங்க பட்ட அடி உத இன்னும் காலர் போன்ல விழுந்த அடி இன்னும் அந்த கிராக் ஆனது இன்னும் இருக்கு. எனக்கு தான் வழி தெரியும். எங்கேயோ மேல இருந்து வந்து உட்காந்துட்டு நம்ம பானாசேனா மாதிரி ஒரு 20 வருஷம் டெல்லியில மந்திரியா இருந்துட்டு விருப்பம் போல இங்கிலீஷ்ல பேசிட்டு போனா போலாம். நாங்க அப்படி இல்லையே. பிரச்சனை அதுதானே. விஜய் வந்து இப்ப 2வது முறையாக இன்னைக்கு சிபிஐல விசாரணையில ஆஜராயிருக்காரு. பாஜகவுடைய பழிவாங்க நோக்கம் சொல்றாங்க. 2வது ஜனநாயகனுக்கு இன்னும் இது தரல, சென்சார் தரல. அது விசாரணையும் இன்னைக்கு நாளைக்கு கோர்ட்ல வருது. எப்படி பாக்குறீங்க? இல்ல ஒன்னொன்னா நான் சொல்றேன். ஜனநாயகன் படத்துக்கு அவங்க அனுமதி தரலைங்கிறது வெட்டு இருந்தாலும் வெட்டு எடுத்துட்டு கொடுத்துருக்கணும். அது பழி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல வெறும் பிஜேபி காரங்க மட்டும்தான் உறுப்பினர் இருக்காங்கன்னு சொல்ல மாட்டேன், மற்றவர்களும் இருக்கிறாங்க. அது நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஆனால் இவர் விஜயை வந்து சிபிஐ கூட்டு விசாரிக்கணும்னா நீங்க ஒன்று மறந்துட்டு கேள்வி கேட்கறீங்க. கரூர் சம்பவம் முடிந்த அடுத்த நாளே விஜய் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர்கள் தான் கோர்ட்டுக்கு போனாங்க. சிபிஐ விசாரணை வேணும்னு போனாங்க. சிபிஐ விசாரணை வந்திருக்கு, விசாரிக்கிறாங்க. சிபிஐயில் விசாரிக்கப்பட்டாலே அவன் குற்றவாளி என்று நினைப்பது உங்களுடைய அறியாமையுடைய, அதில் உண்மை இல்லை. ஏண்டா என்னையும் விசாரிச்சிருக்காங்க. அதை வச்சு சொல்றேன். ராஜீவ் காந்தியுடைய கொலையை பற்றி சிறப்பு புலனாய்வு குழு போட்டு எம்டிஎம்ஏ அது முதல் விசாரணை என்னிடத்துல தான் வந்துச்சு. 8 நாட்கள் விசாரித்தாங்க. அவர்கள் விசாரிக்கிறவர்கள் எல்லாருமே குற்றவாளி என்பதல்ல, விசாரணையின் முடிவில் அவர்களை குற்றவாளி என்று சொல்லட்டும், அப்புறம் பேசுவோம். விசாரணை முடிவிலேயே குற்றவாளி என்று சொன்னவர்களோடு கொஞ்சம் குழாவினா அது கரெக்டுங்கிறீங்களா? சார் தயவு செய்து மக்களை குழப்ப முயற்சிக்காதீர்கள். இடம் பெறும் என்று உங்களுக்கு யார் சொன்னா? சிபிஐ டைரக்டர் சொன்னாரா? எப்படி அதை அவங்ககிட்ட சொன்னாங்களா? அப்படி சொன்னா அவன் அதிகாரிகள் அவன் முட்டாள்னு அர்த்தம். சிபிஐ என்பது எவ்வளவு ஒரு உயர்தரமான ஒரு விசாரணையாளர். அதனால நாங்க அப்படி போட போறோம் இப்படி போறோம்னு சொன்னாங்கன்னு சொன்னா ஒன்னு அவன் அயோக்கியம், இல்லைன்னா கேட்டு சொல்றது இவன் முட்டாள்னு அர்த்தம். அதனால நாம இந்த மாதிரி செய்திகளை ஒரு மக்கள் மத்தியில குழப்பத்தை உருவாக்குற மாதிரி நம்ம எதையும் சொல்ல வேண்டாம். கடந்த காலங்களில் பிஜேபி வந்து இடி ஐடி வச்சு தொடர்ச்சியான விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒரு விமர்சனம் எழுந்துச்சு எதிர்கட்சிகள் மூலமா. அது மாதிரி இது இருக்குமோன்றதுனாலதான் எங்க நான் என்ன இந்த விளக்கம் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு உள்நோக்கம் இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சிபிஐ விசாரணை இவங்க தான் சார் கேட்டாங்க. நான் தப்பு பண்ணேன்னு சொன்னா விசாரிக்க நான் உங்ககிட்ட சொல்லுவேனா? அந்த தைரியம் அவர்களுக்கு இருக்கு. நடக்கணும் என்பது வேற, நடக்கலைன்னா ஏன் எப்படி நடக்கலைன்னு சொல்லுங்க. நீங்களே கற்பனையில் ஒண்ணு சொல்லாதீங்க.
முக்கியமா வந்து காங்கிரஸ் மீது வந்து சில குற்றச்சாட்டுகள் நேரடியாக அந்த படத்திலேயே சொல்லியிருக்காங்க. சரி, இந்தி எதிர்ப்பு, நாங்க வந்து இந்திய வந்து திணிப்புக்கு தான் வந்து போராட்டம் நடத்துறோம், எதிர்ப்புக்கெல்லாம் இல்ல. அது சில வசனங்கள்லாம் இருக்கு. காங்கிரஸ் இதுல வந்து ரொம்ப கொடூரமா அந்த காலத்துல நடந்துகிட்டதா அதுல காமிக்கிறாங்க. அதுலயே சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியல. அதுல நான் படம் பார்க்கல, பார்த்துட்டு வந்தவர் சொன்னாங்க, சிபிஐ அதிகாரி வந்து முதலமைச்சர்கிட்ட சொல்றாராம், இங்க இருக்கக்கூடிய இந்த போலீஸ் அதிகாரி வச்சு அடக்க முடியாது, பேரு பாடினா தமிழ் தமிழ்னு பேர் இருக்குன்னு சொன்னாங்க, அதனால வடக்கிருந்து அவங்கள கொண்டு வந்தா அடக்கணும்னு சொன்னாங்க. இந்த அடிப்படை விவரம் தெரியாமலே அந்த கோடி கோடியா பணம் கொட்டி, அதுக்கு ஒரு டைரக்டர், அதுக்கு ஒரு வசனகர்த்தா. இந்திய நாட்டுடைய அரசியல் சட்டப்படியே சட்டம் ஒழுங்கு என்பது மானிய பட்டியலில் உள்ளது. அதுல சிபிஐ அதிகாரி எப்படி முதலமைச்சருக்கு உத்தரவு போடுவாரு? பாபரி மசூதி உதாரணத்துக்கு சொல்றேன், பாபரி மசூதி இடிச்சாங்கல்ல, இடிக்கிற போது மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி தான், அந்த மாநிலத்தில் பிஜேபி ஆட்சி. அதனால் மத்திய அரசு சொல்ல முடிஞ்சது, ஆனா இவங்க அனுமதி கொடுக்கவில்லை என்றால் தடுக்கவே முடியல. ஏனென்றால் சட்ட ஒழுங்கு மாநில பட்டியல் இது. இன்னொன்று, அதை நான் சொன்னதை திரும்பி சொல்றேன், தமிழுக்குத்தான் இவர்கள் போராடினார்கள் என்று சொன்னால், ஒரே ஒரு சம்பவம் ஊத்துக்குளியில், நான் கூட ஒரே இன்ஸ்பெக்டர் நினைச்சேன், இப்ப தெரிஞ்சதுக்கு பின்னால அந்த ஆதாரமெல்லாம், அந்த பேப்பரை இப்பதான் பார்த்தேன் பல ஆண்டுகளுக்கு பின்னால, அந்த காப்பியை. ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு எஸ்ஐ 2 பேரையும் பட்ட பகல்ல உயிரோடு கொளுத்தி விடுறாங்க. ஐயோ அம்மான அலறி தண்டிக்கிறாங்க, பெட்ரோலை ஊத்துறாங்க. சுத்தி நின்று ஒரு கூட்டம் இந்தி ஒழிய தமிழ் வாழன் கோஷம் போடுது. அந்த இன்ஸ்பெக்டருடைய பேரு ராமசாமி. அவருக்கு ஒரு பெண் குழந்தை, 2 பையன்க. அந்த பெண் குழந்தையுடைய பெயர் தமிழ்ச்செல்வி. தமிழ்ச்செல்வின்னு பேர் வச்சவனுடைய அப்பா இந்தி வெறியன்னு கொலை பண்ணாங்கல்ல. அடுத்து இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவனை கொலை செய்த அந்த காலி கூட்டம் இருக்க, பெட்ரோல் ஊத்தி, அவர்களுக்கு மொழிப்போர் தியாகி என்று பென்ஷன் கொடுத்ததா இல்லையா? அதுக்கு பேர் தான் தமிழ் பாசமா? ஒண்ணு. 2வது, 15 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர்கள் மறைந்து 50 ஆண்டுகள் முடிந்த போது அவருடைய மனைவி, அப்ப அந்த அம்மாவுக்கு வெறும் 30 வயசு தான், அவங்க கொடுத்த பேட்டி ஒண்ணு பத்திரிகை கட்டிங் இருக்கு, வேணா இப்ப உங்களுக்கு காட்டுறேன். அதில் அவர் சொல்றாரு, இந்த சின்ன குழந்தைகளை வச்சுக்கிட்டு நாங்க எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க படிக்கிறதுக்கு, என்ன அரசாங்கம் கிட்ட எங்களுக்கு பண்ணவே இல்லை. இப்ப அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்க. அநியாயமாக தமிழ்ச்செல்வின்னு பேர் வச்ச ஒரு அரசு அதிகாரி, அதுவும் காவல்துறை இந்த இன்ஸ்பெக்டரை உயிரோடு கொளுத்தனுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யவில்லை அன்றைய திமுக அரசு. ஆனா இன்னைக்கு கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு செத்து போன வீட்டுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்களா இல்லையா? இதெல்லாம் நடுநிலையோடு யோசித்து பார்த்தால்தான் இந்த வேறுபாடு புரியும். அது தெரியாம வெறும் உணர்ச்சி வசப்பட்டு மட்டுமே பேசினால் வேடிக்கை தான். நான் ஏன் இதெல்லாம் பேச வேண்டிய நிலைமை வரும்னா, சமீப காலத்துல எங்களுக்கு இருக்கிற அந்த ஆதங்கத்தை நல்லவேளை உங்கள்கிட்ட சொல்லிடுவோம். ஒரு விஷயத்தை சொல்லுகிற போது அதை ஆம் இல்லை என்று சொல்வது அவருடைய உரிமை. ஆம் என்றால் திருத்திக் கொள்ள முயற்சிப்பது, திருந்திக் கொள்ள முயற்சிப்பதும், இல்லை என்றால் நீங்கள் சொல்வது தவறு என்று சொல்வதில் நியாயம் இருக்கு. ஆனா அவர்கள் என்னன்னா, உடனே எங்களை பற்றி கண்டபடி அவங்க வச்சிருக்க யூடியூப் சேனல் இதெல்லாம் போடுறது, எங்க வீட்டு பெண்களை எல்லாம் பத்தி பேசுறது. வெட்கத்தை விட்டு சொல்றேன், எங்க அம்மா இன்னும் உயிரோடு இருக்கு, 96 வயசு, அவங்கள பத்தி எல்லாம் போடுறாங்க. நானும் என்னென்னமோ சொல்லி சொல்லி பார்த்தேன், நாகரிகமா இருந்து பார்த்தேன், நடக்கல. நான் நாகரிகமா ஒண்ணு சொல்றேன், முழுசும் சொன்னா திமுக அவ்வளவு பேரும் பொது இடத்துல தூக்குல தான் தொங்கணும். இதை பற்றி பேசுவதற்கெல்லாம் உங்களுக்கு ஏதாவது யோக்கியதை இருக்குதா? அதான் என்னுடைய கேள்வி. உங்க வீட்டுல உங்களுடைய கடந்த கால வரலாறு அதெல்லாம் நீங்க எடுத்துங்க. உங்க தலைவர்கள் எப்படி தேடி அலைய மாட்டேன், வந்தால் விடமாட்டேன், எங்க தலைவர்கள் யாரும் சொல்லல. திராவிட நாடு எங்க இருக்குன்னு கேட்ட உடனே சட்டமன்றத்துக்குள்ளேயே நாடாவை அவிழ்த்து பாவாடையை விரித்து பார், திராவிட நாடு தெரியும், எங்க தலைவர்கள் சொல்லல. இது நாகரிகமா சொல்ல முடிஞ்சது. இதை தாண்டி உங்களை போல நாங்க பர்சனல் விமர்சனம் வந்தாட்டா நீங்க தூக்குல தான் தொங்கணும். இனிமேலாவது இதை நிறுத்தி கொண்டால் நல்லது. தொடர்வீர்களே ஆனால் அதெல்லாம் நாங்களும் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துடும். அரசியல் தரம் தாழ்ந்து ரொம்ப கீழே போய் தப்பு செய்வன் மீது குற்றம் சொல்வது வேற, தப்பு செய்வன் மீது குற்றம் சொல்வதை கேவலமாக பேசுறது வேற. நாங்க ஆட்சியில் இல்லை, அதிகாரத்தில் இல்லை.
எதிர்க்கட்சியில் இருக்கிற போது ஆட்சி நிர்வாகத்திற்கு குறைகளை சொல்வதுதான் ஜனநாயகம். அப்படி குறை சொல்பவனை நீங்கள் கேவலமாக தொடர்ந்து இப்படி செய்வதை அந்த தலைமை கண்டித்து நிறுத்த வேண்டும். அதுல உச்சம் எங்க போச்சு? அந்த கட்சியுடைய முக்கியமான பிரமுகர் காந்தியை பற்றியே பேசினாரு. காந்தியை வீட்டுக்குள்ள படுக்க வச்சது நாங்க தான்டா. காங்கிரஸ்காரங்க கொழுப்பா? காந்தியவே படுக்க வச்சோம் நாங்க. நீங்க எல்லாம் என்ன பேசுறீங்க? இதுக்கு என்ன பதில், பொருள் கொஞ்சம் சொல்லுங்க. இதெல்லாம் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. அவன் என்ன பேசினாலும் பரவாயில்ல, கூட்டணி தான் இருக்கணும் என்று சொல்லுகிறவர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பார்கள் என்பதை இதை பார்க்கிற பொதுமக்களுக்கே விட்டு விடுறேன். கார்த்திக் சிதம்பரம் வந்து ஜெயிச்சு வந்தோட நம்ம வந்து பங்கீடு அதிகாரம் இதெல்லாம் பேசலாம். ரைட்டுங்க. அந்த அதிகார பகிர்ல அவர் முதல்ல அவர் அதிகாரத்தை, அவங்க அப்பாவும் அவனும் எம்பியா இருக்காங்கல்ல, எல்லாருக்கும் அதிகாரம் வரணும். அதனால நாங்க ஒரு பதவியை ஒரு தொண்டனுக்கு விட்டு கொடுக்கணும்னு சொல்லட்டும். எங்க அவங்க பதவிக்கு மட்டும் ரொம்ப அவ்வளவு ஜாக்கிரதையா காய் நகர்த்துவாங்க. நான் முதல்ல சொன்னேன், ஒரு பஞ்சாயத்து போன ஒரு மெம்பர் கூட காங்கிரஸ்காரன் வரக்கூடாதா? ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி கிராமத்தில் அதுல கூட ஒரு டைரக்டர் வரக்கூடாதா? ஒரு கோயில்ல ட்ரஸ்டி போடுறாங்களே அதுல 10 பேர்ல ஒருத்தர் கூட வரக்கூடாதா? அப்புறம் என்ன கூட்டணின்னு கேட்கிறேன். எல்லா பதவிக்கும் நீங்களே இருக்கணும், ஆனா ஓட்டு மட்டும் தான் நாங்க போடணும். ஆனால் கூட்டணி தர்மத்தை காக்க வேண்டும். கூட்டணி தர்மமா அல்லது கர்மமா?